அன்பர்களே, இன்று பார்க்க இருப்பது பெரிய ஆழ்வார் திருமொழி. முதற் 10 பாசுரம் 5. கொண்டத்தால் உரிகோல கொடுமலு தண்டினர் பரிவோலை சயனத்தர் விண்டமுல்லை அரும்பண்ண பள்ளினர் அண்டர்மின்றி புகுந்து நெய்யாடினார். இந்த இடையர்கள் தாங்கி வந்த உரிகள் அவர்கள் கால்களை தொடுமளவிற்கு இருக்கின்றன. அவர்களது ஆயுதங்களான அழகிய கூர்மையான மழுவையும் மாடு மேய்க்கும் கோல்களையும் ஏந்தி வந்திருந்திருக்கின்றனர். பனை மரத்திலிருந்து பறித்து எடுத்த ஓலையால் செய்த பாயை இரவில் படுக்க பயன்படுத்திவிட்டு அதனையும் எடுத்து கொண்டு வந்திருந்தனர். பறியெடுத்த முல்லை அரும்பு போன்ற வெண்மையான பற்களை கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட இடையர்கள் நெருக்கமாக கூடி கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் முகமாக நெய்யால் ஆடினார்கள். மாடு மேய்க்க போன இடத்தில் பால் கறக்க நேர்ந்ததால் அந்த பாலை இட்டு வைத்த உரியையும் தாங்கி வந்திருக்கின்றனர். அந்த உரிகளை காவடி போல் ஏந்தி வந்திருக்கிறார்கள் போலும். அப்படி ஏந்தி வந்த உரிக்காவடி அவர்களது தாள்களை, அதாவது கால்களை தொடுமளவிற்கு இருக்கின்றன. இலைதலைகளை பறித்து மாடுகளுக்கு இடுவதற்காக சிறிய மழுவாயுதத்தை தாங்கி வருகின்றனர். மாடுகளை மேய்க்கும் கோல்களையும் தாங்கி வருகின்றார்கள். எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாத அவர்களது பற்கள் வெண்மையான முல்லை அரும்புகளைப் போல் இருக்கின்றன. கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில் எண்ணெய் தேய்த்தி நீராடியதை நெய்யாடினார் என்று சொல்வதாக கூறினாலும் பொருத்தமே. இராக்காவல் முடிந்து வந்தார்கள் என்பது பெரியோர்கள் சொன்ன பொருள். அதிகாலையில் மாடு மேய்க்க செல்பவர்கள் கண்ணன் பிறந்த செய்தியை கேட்டு வந்து மகிழ்ந்து நெய்யாடினார்கள் என்றாலுமே பொருத்தமே. இங்கே அண்டர்கள் என்று சொன்னது அண்டத்தில் வாழும் தேவர்களை என்றொரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இங்கே விளக்கிருக்கும் செயல்களை செய்பவர்கள் இடையர்களாக இருக்கவே வாய்ப்புள்ளதாகவும் முன்பின் வரும் பாசுரங்கள் இடைச்சேரியை பற்றியே பேசுவதாலும் அண்டர்கள் என்றது ஆயர்களையே எனலாம்.